श्रीनिधिं निधिमपारमर्थिनाम् अर्थितार्थपरिदानदीक्षितम् सर्वभूतसुहृदं दयानिधिं देवराजमधिराजमाश्रये. ஞானசீல வயோவிருத்தரான நம்முடைய சாஸ்திரிகள் ரொம்ப ஆச்சரியமாக அத்வைத சித்தாந்தத்தை இங்கே உபன்யசித்தார். அடியனுடைய இரு மருங்கிலும் அத்வைத ஆச்சாரியர் துவைதாச்சாரியர் வீத்திருக்க அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தையை போல நடுவிலே அடியேன் அவர்கள் கைகளை பிடித்துக் கொண்டு நடப்பவனாக ஒரு மழலையை போலே இங்கே அமர்ந்திருக்கிறேன். இங்க இந்த சுவாமிகளை அமர்த்தி வைப்பதுங்கிற நான் முதல்ல அவர் கேட்டுதான் சம்ஸ்கிருதம் கத்துன்றோம். ஒரு உபன்யாசம் பண்ணதுல 2.5 மணி நேரம் ஒரே மூச்சை பேசுறேன். சுவாமி சுவாமி எனக்கு புது மாதிரி. சரி, பேச வருகிற சுவாமிகளை எங்கனம் உட்கார வைப்பதுங்கிற அந்த ஏற்பாடு ரொம்ப ஆச்சரியமான முறையில் இங்கே அமைந்திருக்கிறது. ஏன்னா விசிஷ்டாத்வைதிகள் பேதாபேத ஸ்ருதிகளை கடக ஸ்ருதிகளை கொண்டு அவர்கள் அர்த்த நிர்ணயம் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு கிரமத்தை பின்பற்றியவர்கள். அதனால தான் ரெண்டு பக்கத்திலையும் பேதாபேத ஸ்ருதிகள். இப்போ கடக ஸ்ருதி சேர்த்து வைக்கிறதுக்குன்னு சில வாக்கியங்கள், அந்த வாக்கியங்களை கொண்டு சித்தாந்த ஸ்தாபனம் அதனை விசிஷ்டாத்வைத ஆச்சாரியர்கள் செய்திருக்கிறார்கள். இப்ப விஷயத்துக்கு வந்துடுறேன். ஏன்னா 20 நிமிஷங்கள் தான் அவகாசம்னு முதலே சொல்லியாச்சு. பகவத்கீதை பகவானாலே பாடப்பட்டது. இது அனைவரும் அறிந்திருக்கிற விஷயம். காஞ்சி பிரதிவாத பயங்கரம் சுவாமி ஒரு இடத்துல சாதிக்கிறார். ஒரு தனிகர், அவருக்கு கீதையினுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்ளணும்னு ஆசை வந்ததாம். அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். வித்வான்கள்லாம் பல பேர் வந்தா. முதல்ல ஒருத்தர் வந்தார், 18 அத்தியாயங்கள் 18 நாள் சொல்றேன்னார். அத்தனெல்லாம் அவகாசம் இல்லை, நீர் போகலாம்னு அவர் அனுப்பிச்சுட்டார். அடுத்து ஒருத்தர் வந்தார், ஷட்கத்ரயமா இருக்கு, 3 நாள் கொடுத்தா சொல்லிடுறேன்னார். அத்தனையும் அவகாசம் இல்லை, போய் வாரும் நுட்டார். இன்னொருத்தர் வந்தார், 5 நிமிஷத்துல சொல்றேன்னார். ரொம்ப நன்னா இருக்கே இது அப்படின்னு சொல்றச்சேவே ஒருத்தர் எழுந்தார், 5 நிமிஷம் கூட வேண்டியதில்லை, நான் சொல்றேன்னார். முதல்ல 5 நிமிஷம் சொல்றேன்னு அவர் என்னத்தான் சொல்றார் பார்க்கலாம் அப்படின்னு அவர் இடத்துல கேட்டார். 5 நிமிஷத்துல சொல்றேன்னு சொல்றீரே, அதை எப்படி சொல்லுவீர் அப்படின்னு கேட்டதற்கு அவர் ஆரம்பிக்கிறார். யுத்த பூமிக்கு வந்துட்டான் அர்ஜுனன், யுத்தம் பண்ண மாட்டேன்னு இராய்த்தான், நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். வில்லு அம்புகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டான், தேர்தட்டிலே அமர்ந்து விட்டான். கண்ணன் சொல்றத கேட்க மாட்டேன்னு சொன்னான். முதல் அத்தியாயத்தினுடைய முடிவான ஸ்லோகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏவமுக்த்வார்ஜுன சங்கியே ரதோபஸ்த உபாவிஷத்து விஸ்ருஜ்ய சஷரம் சாபம் சோக சம்விக்ன மானசா. சோகாகிராந்தனா எப்படி அவன் அமர்ந்து விட்டான், இனி யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். கடைசியில் என்ன சொல்றான், முடியும் போது நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்தா த்வத் பிரசாதாத்து மயாச்சுத, என்னுடைய மோகம் தொலைந்தது, நீ சொன்னபடி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுதான் கீதை அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்துல முடிச்சுட்டேனா அப்படின்னு அவர் கேட்டார். ஒருவாறு நீர் சொல்லி விட்டீர், ஒருத்தர் உடனடியா சொல்றேன்னு சொல்லியிருக்காரே, 5 நிமிஷம் கூட வேண்டியதில்லைன்னு சொன்னாரே, அவர் என்ன சொல்றார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், முதல் ஸ்லோகத்தை எடுத்துக்கோ, கடைசி ஸ்லோகத்தை எடுத்துக்கோ, முடிச்சுடலாம்னார். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு ஆரம்பிக்கிறது. கடைசியில முடிக்கும் போது எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் திருவானீதிர் மதிர்மமன்னு முடியறது. அங்க மமான்னு முடியறது, இங்க தர்மம்னு ஆரம்பிக்கிறது. மம தர்மம்னுட்டு கண்ணன் எதை சொன்னானோ அதுதான் பகவத்கீதைன்னுட்டார். தன்னுடைய தர்மத்தை கண்ணன் சொல்லி இருக்கிறார். மேலான தர்மமே பகவான் தான். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு சொல்லுகிறோம், ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு போற்றுகிறோம். அப்போ தர்மசப்த வாச்சியனாக இருக்கக்கூடியவனே பகவான் தான்ங்கிறது தேறுகிறது. பராசர பட்டருங்கிற ஆச்சாரியர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கண்ணன் பேசியிருக்கார்.
அறத்தை நிலைநாட்டுவதற்காக, தர்மத்தை நன்னா பிரதிஷ்டாபனம் பண்றதுக்காக பகவான் அவதரிப்பதாக சொல்லி இருக்கிறார். தர்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, அவர் சொல்றார் அது ஒரு இடத்துல ஒரு மாதிரியா அர்த்தம் கிடைக்கும். இங்க சொல்லணும்னு சொன்னால் தன்னுடைய திருக்கல்யாண குணங்களை வெளியிடுகைக்காக. ஏன்னா இந்த விசிஷ்டாத்வைதிகளுக்கே அடியவங்களுக்கே இருக்கிற பழக்கம் என்னன்னா, எதுவா இருந்தாலும் அதை கொண்டு போய் பகவானுடைய கல்யாண குணங்களிலே சேர்த்து அனுபவிப்பது. அதனாலதான் நம்மாழ்வார் தொடங்கும் போதே உயர்வர உயர்நலம் உடையவன் ஆரம்பித்தார். இப்பவும் அதை அவர் முன்னே பேசிய சுவாமி எப்படி ரசமாக சில விஷயங்களை சொல்லிண்டாளோ, ஏன்னா அந்த நாள்ல வித்வான்கள்னு சொன்னா அவ அடித்துக் கொள்வதும் கூட வாத விவாதங்கள் செய்வதும் கூட அது கேட்கிறவர்களுக்கு பெரிய லாபமாக இருக்கும். அது ஏதோ விஷயத்துல அவர்களுக்கு இடையில வேறுபாடு இருக்குமே தவிர, இப்ப என்னை பத்தி சொல்லிச்ச கூட பக்கத்துல உபய வேதாந்தி இருக்காருன்னார். ஒரு உண்மையடையும் சொல்லிடுறேன். அந்த அவர் சொன்ன அந்த ஒரு உபாதி அவர் எது சொன்னாரோ அதற்கு சற்றும் பொருந்தாதவன் அடியேன். அதை உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான் முறை. வித்வான்கள் முன்னிலையிலே ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். ஆனா இந்த விஷய சர்ச்சையை காஞ்சி மகா பெரியவர் காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமின்றதுல கேட்டிருக்கார். உங்க ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல இப்படி யாரை பார்த்தாலும் உபய வேதாந்திகள், உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியர்னு சொல்லிடுறீங்களே, அது நன்னா இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் ஒரு சந்தேகமா அதை கேட்டிருக்கார். படிச்சவாளை சொன்னா நன்னா இருக்கு, எல்லாரையும் வரவா பரவாயில்ல. இப்ப முதல்ல நாங்கள்லாம் கல்யாண பத்திரிகை வந்தா அதுதான் பார்ப்போம், ஊவே போட்டிருக்கா அப்படின்னு தான் பார்க்கறது. பேர் எழுதியிருக்காரு, எழுதல போடலைன்னா ஒரு கோபம் வருது பாருங்க. ஞாபகம் வரைச்சு இன்னொரு கதையும் சொல்லிடுறேன். அந்த நாள்ல பத்திரிகை கையால எழுதித்தானே அனுப்புவா. கல்யாண பத்திரிகை எல்லாம் அச்சிடுகிற வசதி எல்லாம் இல்லாத காலம். எங்கோ காசிக்கு ஒருத்தர் அனுப்பிச்சுட்டார் கல்யாண பத்திரிகை. அது பெருசா போடுவா. ஒரு கல்யாண பத்திரிகை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அகங்கள்ல பார்த்தீர்களானால் அங்கே நித்தியப்படி காலக்ஷேபாதிசயங்களுக்கு பதே பதே ஸ்ரீமுகம் கிருபை சாதி, பதே பதே ஸ்ரீமுகம் கிருபை சாதித்தரோட வேணும் எல்லாம் இருக்கும். அதுல சாந்த சமதமாத்யனந்த கல்யாண குணகண பரிபூர்ணராய் இதெல்லாம் எழுதணும். அதுல அந்த சாந்த சப்தம் விடுபட்டு போச்சு. எழுதச்சு அவர் விட்டுட்டார் பாவம். காசி வரைக்கும் பத்திரிகை போடுத்து அவர் பார்த்தார், என்கிட்ட இருக்கிற வசதியான குணம் அந்த சாந்தி தான் அந்த இடத்துல இருக்கிறதுலயே பெருசு, அதை எழுதாத விட்டுட்டாரேன்னு கோச்சுண்டு வந்தாராம். அவர் கோச்சுண்டு வந்து மென்ன பிடிச்சுட்டார் இவரே. என்ன சுவாமி 4 நாள் முன்ன வந்திருந்து கல்யாணத்தை நடத்தணும்னு சொன்னேன், 40 நாள் முன்னே வந்து கொடுத்த என்ன விசேஷம்னு கேட்டார். என்கிட்ட இருக்கிற அந்த வசதியான குணத்தை நீ ஏன் போடலேன்னு கழுத்தை பிடிச்சார் பாருங்க. நல்ல வேளை போடலேன்னு அறிவர், ஏன்னா அது பொய்யா போயிருந்துருக்குமே. அது மாதிரி இந்த ஊவேன்னு போட்டுட்டா ஒரு சந்தோஷம் நமக்கு. அது போட்டிருக்காளா, இந்த கல்யாணத்துக்கு நிச்சயமா போகணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவா. அப்போ பிரதிவாதி பயங்கர சுவாமி ரொம்ப அழகா ஒரு சமாதானம் சொல்லியிருக்கார். சுவாமி இது எம்பெருமானார் எங்களுக்கு கிட்ட பிச்சைன்னு இருக்கார். ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கொடுத்த பிச்சை. ரொம்ப ஆர்வம் மேலிட காஞ்சி பெரியவர் கேட்டிருக்காரு. எப்படின்னு கேட்டிருக்கார். இப்ப ஸ்ரீ வைஷ்ணவாத்து கல்யாணம் நீங்க பார்த்தீர்களானால் விவாகம் ஆன உடனே பச்சை பூசுதல்னு ஒண்ணு உண்டு. இந்த பாயை போட்டு இந்த பக்கம் பிள்ளையும் அந்த பக்கம் பெண்ணையும் அமர்த்தி வச்சுடுவா. சுத்தி வைதிகர்கள் எல்லாம் அமர்ந்திருப்பார்கள். இந்த தேங்காயை உருட்டி உருட்டி விளையாடணும். அது ஒரு விளையாட்டு. அதுக்கப்புறம் இப்படித்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் சண்டை போட்டு இங்கேருந்து தள்ளுறது அங்கேருந்து தள்ளுறது அது உண்டுங்கிறதுக்கு அது ஏற்பாடு பண்ணியிருக்கா போல் இருக்கு. அப்போ ஆண்டாள் நாச்சியாருடைய வாரணமாயிரம் எல்லாம் பாடுவா. என்ன அழகான ஒரு பத்ததி பாருங்கோ. அது முடிஞ்ச உடனே அந்த பெண்ணுக்கு பிள்ளை வீட்டாருடைய உறவு முறையெல்லாம் சொல்லணும். சின்ன குழந்தை வரா இல்லையா, அந்த நாள் கல்யாணம். இந்த நாள் கல்யாணம் இல்லை, இந்த நாள்ல பாட்டியார வயசுல தான் கல்யாணமே ஆறுது. இப்போ அந்த நாள் எடுத்துக்கோங்க. சின்ன வயசுல கன்னியாதானம் கிரமமா நடந்துட்டு இருந்த காலத்துல அப்போ காஞ்சி சுவாமி சொல்றார், பிரதிவாத பயங்கர 2 பேருமே காஞ்சி சுவாமிகள். அவருக்கு சொல்லியிருக்கார், இந்த பெண்ணு கல்யாணமாகி போற வீட்டுல அப்பதான் புதுசா ஒரு மைத்துனன் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்பதான் கல்யாணமாகி புண்ணியாக வாசனம் ஆகி ஒரு 10 நாள்ல கல்யாணம்னு வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்குள்ள ஒரு குழந்தை பிறந்திருக்கு. மைத்துனன் முறை மச்சினரை அறிமுகப்படுத்தி ஆகணும் இந்த பெண்ணுக்கு. அப்ப எப்படி அறிமுகப்படுத்துவா தெரியுமா? ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான பெண்ணுக்கு மைத்துனர் வீரராகவாச்சாரியர். அது பேர் அதுக்கே தெரியாது. தன் பேர் வீரராகவன்கிறது அந்த குழந்தைக்கே தெரியாது. வீரராகவன்கிறது தெரியாது, தான் ஒரு உபய வேதாந்தின்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா இப்படி ஒரு முறைமை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இது ஜென்ம சித்தமான விஷயம். நாங்கள் பிறந்ததே தொடக்கமாக அப்பன் சொத்து பிள்ளைக்கு தானே, தாத்தா சொத்து பேரனுக்கு தானே. ராமானுஜர் உபய வேதாந்தி, யாரும் மறுப்பார் இல்லை. அவரோட சொத்து எங்களுக்கும் கொடுத்துட்டார் அப்படின்னு. அதனால இந்த உபய வேதாந்திகள்னு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் சேர பிடித்து கொண்டு அவர்கள் அர்த்த நயனம் அர்த்த நிர்ணயம் பண்றதுனாலே பக்ஷீச்ச சாகா நிலையா பிரகிருஷ்டா புனః உத்தம சாந்த்வவாதி ஸ்ரீராமாயணத்துல ரொம்ப ஆச்சரியமா காட்டுறா. பக்ஷிகளை போலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன இவ யதாகே பக்ஷிணாம் கதிஹி ததைவ ஞான கர்மாபியாம் பிராப்யதே புருஷோத்தமஹான்னுட்டு உயர பறக்கிறவர்களாக இருக்கிறார்கள். திவ்ய பிரபந்தத்தை ஒரு கண்ணாகவும் வேத வேதாந்தங்களை ஒரு கண்ணாகவும் கொண்டு இவர்கள் நடப்பதினாலே 2 பக்கம் அந்த ரெக்கைகளை கொண்டு பறக்கிற பறவையை போலே இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னுட்டு ரொம்ப அழகாக ஞான கர்மங்களை சிறகாக கொண்டும் மேலே இந்த திவ்ய பிரபந்தங்கள் அதுவும் தவிர
வேத வேதாந்தங்களாகிற சாக்கைகளிலே அவர்கள் வர்த்திப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் எல்லாம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கீதையிலே ராமானுஜர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னால் ரொம்ப சுருக்கமா முடிச்சுடுறேன். அப்ப யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்னவனை நீ யுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவனை யுத்தே பிரவர்த்தனாக்கினான் பெருமான். அது ஒரு விஷயம் பார்த்தோம். இப்ப முக்கியமா தர்மம்னா என்ன அர்த்தம்னு பராசர பட்டர் சொல்லும் போது கல்யாண குணங்கள், உயர்வர உயர்நலம் உடையவன், இதைத்தான் கூரத்தாழ்வான்னு கூரேஸ்வர்னு ரொம்ப கொண்டாடுறோம். ராமானுஜருடைய அருமை சீடர். இந்த முதல் வரியை படிச்சாலே அவர் கீழே விழுந்துடுவாராம். அவர் சொல்வாராம், பகவானுக்கு குணங்கள் இல்லைன்னு சொல்றவா கிட்ட போய் சண்டை போடுறா போல ஆழ்வார் எடுத்த எடுப்பிலேயே உயர்வர உயர்நலமுடையவன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம், மோகித்தை கீழே விழுந்துடுவாராம். ராமானுஜர் பார்த்தாராம், சீடர்களை கூரத்தாழ்வான் கிட்ட போய் படிங்கோன்னு அனுப்பிச்சிருக்கார். படிக்க போனவா 6 மாசம் கழிச்சு சொன்னா அந்த ஒரு வரியை சொல்றார், மயங்கி விழுந்துடுறார், என்னன்னு தெரியல, அவர் உடம்புல பிரச்சனையா இல்ல அந்த வரியில பிரச்சனையா என்னன்னு எங்களுக்கும் தெரியலேன்னு இருக்கா. கூட்டு கேட்டார் ராமானுஜர், ஏன் அப்படின்னா அவர் காரணத்தை சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பெருமான் சர்வ கல்யாண குணாத்மகன்னுட்டு ஆழ்வார் நிரூபிக்கிறாரே, அதை நினைச்சாலே நான் மயங்கி விழுந்துடுறேன். அப்பதான் அவருக்கு ஆழ்வான்னு பேர். ஆழ்வாரை போலே நீரும் இருப்பதாலே, நம்மாழ்வார் எப்படி விளங்கினாரோ அவரை போலே நீரும் இருப்பதாலே நீர் ஆழ்வான் என்று அழைக்க கடவீர், உம்மை அழைக்க கடவோம்னுட்டு அவருக்கு அந்த திருநாமத்தை அப்பொழுது அவர் சூட்டி இருக்கிறார்னு பார்க்கிறோம். இப்ப கீதை நமக்கு என்ன சொல்ல வந்ததுன்னா அவர் முடிக்கும் போதே கோடிட்டு காண்பித்தார் போலே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கீதையிலே உயிரான ஸ்லோகத்தை வச்சு முடிச்சார். ஏன்னா கீதையினுடைய ஆரம்பம் எங்கிருந்துன்னு கேட்டால், இப்போ ராமானுஜியர்களை கேட்டா என்ன சொல்லிடுவா, 2வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்தில இருந்துதான் கீதை, அதற்கு முன்னே இருப்பதெல்லாம் உபோத்காதமாக இருப்பது. கடைசியில 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகத்தை முடிச்சுட்டா பின்னே இருக்கிற ஸ்வச்ச ஸ்லோகங்கள் எல்லாம், ஸ்வல்ப ஸ்லோகங்கள் எல்லாம், அந்த ஸ்லோகங்கள் அதெல்லாம் உபசம்ஹாரத்திலே சேரும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்ப கீதையினுடைய அந்த பிரதிபாத்திய தேவத்தை, கீதைக்கு விஷயமாக இருப்பவன் நாராயணன், அவன் தான் விஷயமாக இருக்கிறான் அப்படிங்கிறதான் ஆள வந்தார். முதல்ல அவர் கீதார்த்த சங்கிரகத்வாரா அவர் என்ன விஷயங்களை அவர் வெளியிட்டாரோ அதை பிடித்து கொண்டு பகவத் ராமானுஜர் கீதா பாஷ்யத்தை ரொம்ப விசேஷமாக அவர் அருளி செய்தார். மேல தாத்பரிய சந்திரிகைன்னு வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். யாமுனாச்சாரியருடைய பிரபந்தம் கீழே தெரிவித்தேனே, அந்த கீதார்த்த சங்கிரகத்துக்கும் கீதார்த்த சங்கிரக ரக்ஷைன்னுட்டு ஒரு கிரந்தத்தை அவர் நமக்கென்று அருளினார். அப்ப வேதத்தினுடைய அர்த்தங்களை விளக்க வந்ததான வேத கருத்துக்களை, வேதாந்த கருத்துக்களை சொல்ல வந்ததான பகவத்கீதை, அந்த பகவத்கீதையினுடைய தாத்பரியாம்சம் என்ன, அதனுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்டால், இதனாலே பிரதிபாதிக்கப்படுகிற தேவதையாக இருக்கிறவன் நாராயணன், அந்த நாராயணன் தான் கண்ணன், அவன் தான் இந்த இடத்துல நமக்கு தேறுகின்ற பரம்பொருளாக விளங்குகிறவன் அப்படிங்கிறது தான் இந்த கிரந்தத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சமாக கொண்டு உரையாசிரியர்கள் விசிஷ்டாத்வைதிகள் உரை இயற்றி இருக்கிறார்கள். இப்ப கண்ணனை நாராயணன் எங்கனம் சொல்ல முடியும் அப்படின்னா அதுக்கு பல பிரமாணங்களை காட்டுகிறார்கள். நாராயண கதாமிமாம் நுட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் பாரதத்தை தொடங்கவே செய்கிறார் வேதவியாச பகவான். அவர் ஆரம்பிக்கும் போதே நாராயணனுடைய கதையை சொல்லுகிறேன். அந்த நாராயணனே கண்ணனாக பிறந்தான் என்பது ஏஷ நாராயண ஸ்ரீவான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபரியங்கம் சிருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரியுங்கிற பிரமாணத்தினாலே தேறுகிறது. நாராயணன் தான் கீழே இறங்கி வந்தான், கண்ணனாக வந்து பிறந்தான் என்று அம்சாவதாரம் புருஷோத்தமஸ்ய ஹ்யனாதி மத்தியாந்தம் அஜஸ்ய விஷ்ணோஹோ என்று ஸ்ரீ விஷ்ணு புராணமும் பராசர பகவான் அவரும் சொல்லி இருக்கிறபடினாலே பிறப்பற்றவனாய் புருஷோத்தமன் என்று பெயர் பெற்றவனான நாராயணனுடைய முதலும் நடுவும் முடிவுமில்லாத அம்சாவதாரமாய் இருக்கக்கூடியவனான கண்ணன் என்று அவரும் நிர்ணயித்திருக்கிறார். அப்போ இந்த பிரமாணங்களினாலே தேறுகின்ற விஷயம் கண்ணனே நாராயணன், நாராயணனே கண்ணன், இது தேறுகிறது. ஒரு கிரந்தம்னு எடுத்துட்டா அது பிரமாணமா இல்லையா என்று முதலிலே அறிவதுங்கிறது ரொம்ப முக்கியம். பாரதா பஞ்சமோ வேதா, முதல்லயே சொல்லிடுறோம், 5வது வேதமாக குலாவப்படுகிற பாரதம். பிள்ளலோகாச்சாரியருக்கு ஆச்சாரியர் அழகா சொல்றார், இது தூது போனவனுடைய ஏத்தம் சொல்லுகிறதுன்னார். இப்ப ஸ்ரீராமாயணம்னா என்ன, சிறை இருந்தவள் ஏத்தம். சிறையில இருந்தா பிராட்டி 10 மாத காலம் ராவண பவனத்திலே சிறை இருந்தாள். அவள் பெருமைதான் சீதாயாச்சரிதம் மகத்து ஸ்ரீமத் ராமாயணம் அபி பரம் பிராணிதி த்வச்சரித்ரேன்னு பராசர பட்டர் ஸ்ரீரங்கநாச்சியாரை பார்த்துட்டு சொல்றார். ஸ்ரீராமாயணம்னா எல்லாம் ராமனுடைய கதைன்னு எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா, அதை வால்மீகியே சொல்லிட்டார், நானும் சொல்றேன், இது முழுக்க உன்னுடைய சரித்திரத்தை தான் பேசுகிறது. தனிச்சிறையில் விளப்புத்த கிளிமொழியாள்னு பாடுறார் ஆழ்வார். அந்த தனிச்சிறையிலே 10 மாத காலம் இருந்தவளான பிராட்டி. இப்ப மகாபாரதம் தூது போனவனுடைய ஏத்தம். தூது போனாரோ இல்லையோ பாண்டவ தூதர்னு காஞ்சிபுரம் வந்து அவசியமாக நீங்கள் தரிசித்துக் கொள்ள வேண்டும். பல பேர் சேவித்திருப்பீர்கள். அண்ணாந்து நிமிர்ந்துதான் அவரை பார்க்கணும்.
அத்தனை ஆச்சரியமா வீத்திருந்த நிலையில அந்த மாதிரியான ஒரு மூர்த்தியினுடைய தரிசனம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது, சந்தேகமே வேண்டாம். 108 திருத்தலங்களையும் ஒரு தட்டிலே, தராசு தட்டில வச்சா 107 வச்சிருங்கோ, இந்த ஒன்ன ஒரு தட்டில வச்சா இது தனிச்சிறப்போட விளங்கும், இன்னமும் கனத்திருக்கும். அப்படிப்பட்ட ஏத்தம். அப்ப தூது போனவனுடைய ஏத்தம் சொல்லப்படுகிறது. அப்ப கிரந்தம் பிரபந்த வைலட்சண்யத்தாலே பாரதா பஞ்சமோ வேதகான்னு சொல்லப்படுகின்றபடியினாலே இது மகாபாரதம்ங்கிறது மகத்வாத்து பாரவத்வாச்ச மகாபாரதம் உச்சியதேங்கிற பிரமாணத்தினாலே பிரபந்த கௌரவம் தேறுகிறது. அதற்கடுத்தது சொன்னவர் எப்படிப்பட்டவர்னா பராசரரே கொண்டாடுறார். என் பிள்ளை வியாசரை விட்டா இதை சொல்றதுக்கு யாரால முடியும்? அவனை விட்டா வேற ஒருத்தர் இதை சொல்ல முடியுமா? அவரை விட்டா இன்னொருத்தர் இதை பேச முடியுமான்னு விட்டு கொண்டாடி இருக்கிறபடியினாலே வக்திரு வைலட்சண்யமும் சொல்லப்பட்டதாக ஆகிறது. விஷய வைலட்சண்யம்னு எடுத்துக்கொண்டால் விஷய கௌரவத்தாலும் பஞ்சமோ வேதகானுட்டு அதனுடைய ஏத்தத்தாலே அது விஷய வைலட்சண்யமும் அதற்கு இருக்கிறது. அதுக்கு மேல சொல்றா, தேவர்களுக்கு பகவான் அமிர்தத்தை கொடுத்தார், அது பந்தகம். வேதவியாச பகவான் நமக்கு கொடுத்திருப்பது சம்சார விமோச்சகம். இப்ப மகாபாரதம் சிறந்ததுன்னு பார்த்தாச்சு. அந்த பாரதத்தையும் எடுத்துக்கொண்டால் இப்ப 107 திருப்பதிகளை ஒரு தட்டுல வச்சிருக்கோ, திருப்பாடகம்ங்கிற பாண்டவ தூதர் சந்நிதி ஒரு தட்டுல வச்சுக்கோங்கன்னு பார்த்தா போலே மகாபாரதத்தை ஒரு தட்டுல வச்சிருங்கோ. பகவத்கீதையை மட்டும் எடுத்துட்டோம்னால் ரொம்ப ஆச்சரியமா சொல்றேன், மகாபாரதம் வெறும் சக்கையாத்தான் இருக்குங்கிற. அதுல இருந்து அந்த கீதைங்கிற அந்த பகுதியை நீங்கள் விலக்கி விட்டீர்களானால் மகாபாரதம்ங்கிறது பூசல் பட்டோலைன்னு பேரு. இப்ப கூட நிறைய பேர் உங்களை கூட கேட்டிருக்கலாம், ஆத்துல மகாபாரத புஸ்தகம் வச்சு கூடாதாமே, அது நிஜமானு கேட்கற இப்ப கூட இருப்பா. நம்ம உபன்யாசம் பண்ணிட்டு எழுந்து போனா அது சந்தேகம் கேட்கறதுக்கு ஒரு அதோ சொன்னதுல இருந்து ஏதோ கேட்க போறாளுன்னு பார்த்தா அவளுக்கு அந்த விசாரம்லாம் இல்லை. அது காதல விழுந்திருந்து புரிஞ்சிருந்தா தானே அதுல சந்தேகம் கேட்க. அதனால அவ முதலையே தயார் பண்ணிட்டு வர, இந்த கேள்வியை தான் கேட்கணும்ட்டு முதலே அவ தயாரா வந்துடுவா. சுவாமி இந்த புல்லாங்குழல் ஊதுற கண்ணன் படம் ஆத்துல வச்சு கூடாதாமேன்னு கேட்டார் ஒருத்தர். ஏன் நன்னா வச்சுக்கலாமே, அதுல என்ன பிரச்சனை இல்லை, வீடு ஊதிண்டு போயிடுமாமேன்னு. ஹனுமான் மலையை தூக்கி வச்சுட்டு இருக்கிற படம் இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. சஞ்சீவினி பர்வத்தத்தை இவர் தூக்கிட்டு போறாருன்னா அந்த படத்தை வீட்டுல வச்சு வீட்டை தூக்கிண்டு போயிடுவாராமே. அப்படியாவது அவர் தரிசனம் கொடுக்கட்டுமே, அதுக்காக அவர் வரட்டுமே, அப்போ அது இருக்காருன்னு நம்பலாம் மூலியம். அந்த மாதிரி கேள்விகள் கேட்கிறவர்கள் இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் தான் கேட்பா. ஆனா மகாபாரதம் எடுத்துக்கோங்க, இப்ப ராமாயண பிரவச்சனம் ரொம்ப பிரசித்தமா எல்லா இடத்துலயும் நடக்குது. மகாபாரத பிரவச்சனம் ஏன் வச்சுக்கலேன்னு அடி எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம். எங்கேயாவது வச்சுக்கலாமே. கீர்த்திமூர்த்தி நியாய வேதாந்த மகாவித்வான் தாரபங்காடு சுவாமி அவர் மகாபாரத பிரவச்சனம் பகவத்கீதா பிரவச்சனம் எல்லாம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் திருமுன்பேயே அவர் பண்ணியிருக்கார். ரொம்ப அபூர்வம் மகாபாரத பிரவச்சனம்ங்கிறது, ரொம்ப அபூர்வம். அதுவும் பிராமண சமுதாயத்திலேன்னு எடுத்துட்டா ரொம்பவே அபூர்வம். அப்படின்னு ஏன் அப்படின்னா அவ சொல்லிட்டா வீட்டுக்கு வீடு வந்தாலே பார்த்துக்கலாம், தனியா வேற சொல்லணுமான்னுட்டா. இல்ல பங்காளி சண்டைகளாகட்டும் குடும்பத்துல குழப்பங்களாகட்டும் அதெல்லாம் வீட்டுக்கு வீடு இருக்கு, இதை தனியா வேற போய் பிரவச்சனம் பண்ணணுமான்னு சொல்லிட்டா. அப்ப பகவத்கீதைங்கிற அந்த பகுதியை நீங்கள் விலக்கி விட்டீர்களானால் மகாபாரதத்திலே எதுவுமே தேராது. அதனால தான் ஆழ்வார் பாடினார், அறிவினால் குறைவில்லா அகல்ஞால தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறை ஞானத்து ஒரு மூர்த்தி ஜகத்குருன்னு சொல்ல தகுந்தவனாய் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குருன்னு கொண்டாடுகிறோமே. அப்படி பெருமான் கீதையை அர்ஜுனனுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லி கொடுத்திருக்கிறான். அது அர்ஜுனனுக்கு மட்டும் சொன்னதா? சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோவத்சஹா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்து. நினைவுக்கு வரைச்ச ஒரு விஷயம் சொல்றேன். வடக்கே இதை ஒருத்தர் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டு ஒருத்தர் வந்துட்டார், எல்லாம் படிச்சிருக்கேன் நானுன்னு வந்தார், என்ன போல வந்துட்டார். அவர் உபன்யாசம் பண்றவர் இடத்துல நான் எதனா கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், இன்னும் ஏதாவது இருக்குமே கத்துக்கிறதுக்கு, ராமாயணம் அது தெரியும் அப்படின்னு விட்டார். வேற என்ன மகாபாரதம் எல்லாம் தெரியும், கீதை சொல்லட்டுமா, அது புதுசா இருக்கே சொல்லுமேன்னு கேட்டிருக்கார். அப்புறம் முதல்ல இது ஆரம்பிச்சிருக்கார் சர்வோபனிஷதோ காவஹான்னு ஆரம்பிச்சு. இப்ப வடதேசத்தவர்கள் உச்சரிக்கும் போது தோக்தாங்கிற இடத்துல சில பேர் தோகதா அப்படின்வா. அவர்களுடைய அந்த ஸ்டைல் அது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அவர்கள் தோக்தான்றத தோகதா அப்படின்னு சொல்லிடுவா. அவர் கேட்டிருக்கார், உபன்யாசம் எல்லாம் முடிஞ்சுது, எல்லாம் புரிஞ்சுதாப்பான்னு கேட்டார். எல்லாம் நன்னா புரிஞ்சுதானா, ஒண்ணுதான் புரியலன்னார். என்னன்னார் அவர் சொல்லும்போது, தோகதா தோகதான கழுதை, ஹிந்தி பாஷையில கதான கழுதை, தோகதா ரெண்டு கழுதை. இந்த தோகதா தோகதான்னு சொன்னீரே, அந்த ரெண்டு கழுதை என்னன்னா புரியல, யார் அதுன்னு கேட்டார். உனக்குன்னு சொன்ன பாத்தியா, ஒண்ணு நானு, இத உட்காந்து கேட்ட பாரு நீ, நாம ரெண்டு பேர் தான் அந்த தோகதா அப்படின்னு முடிச்சுட்டார். தோக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோவத்சஹா, எல்லா உபனிஷத்துக்களையும் பகவான் பசுக்களாக ஆக்கினான். தானே இடையன். கோபால இதி கிருஷ்ண துவம் பிரச்சுர க்ஷீர வாஞ்சயா ஸ்ரிதோ மாத்ருஸ்தன க்ஷீரம் அப்படி அலபியம் துவயா கிருதம். கண்ணன் பெருமாண்டத்துல போனா நிறைய பாலை கொடுப்பார், போட்டு வான்னு அனுப்பிச்சாலாம். ஒருத்தருக்கு பால் ரொம்ப பிடிக்கும், மகேந்திர சிங் தோனி மாதிரின்னு வச்சுக்கோங்க, 6 லிட்டர் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு 6 லிட்டர் பால் சாப்பிட்றேன். அது மாதிரி பால் ரொம்ப பிடிக்கும், பால் ரொம்ப பிடிக்கும்னா வீட்டுல சொல்லிட்டா இதுக்கு மேல இங்க பால் கிடையாது, கண்ணன் கிட்ட போனா. அவர் கண்ணன் போனார். பாவம் இடையனாச்சே, பால் நிறைய வச்சிருப்பான்னா வா வான்னு கூப்பிட்டார். அழுதுண்டே வந்தார் போனவர். ஏன்னா கிடைச்சுட்டு இருந்த பாலும் இல்லாத போயிடுத்து எனக்குன்னார்.
அங்க போனேன், அதனால என்ன நடந்தது அப்படின்னால் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னுட்டு இந்த ஜனன மரண பரம்பரை இருக்கே, அதுல இருந்து அவர் முக்தியை கொடுத்துட்டார், விடுதலையை கொடுத்துட்டார். அப்ப திரும்பவும் ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து புறப்பட்டு அவள் மடியிலே கிடந்து பால் பருகுவதற்கு அவகாசம் இல்லாமல் போய்விட்டது. கிடைச்சின்றிருந்த பால் எத்தனை ஜென்ம ஜென்மாந்திரமா கிடைச்சின்றிருந்த பாலும் இல்லாத போய்விட்டது அப்படின்னு அவர் சொன்னார். இப்ப சர்வோபனிஷதோ காவகா, கறக்கிறவர் தானே அமர்ந்து விட்டார், கன்று வேண்டுமே, அதனால பார்த்தோ வத்சகா, அப்போது கறக்கப்பட்ட அந்த பால் இந்த உலகம் முழுவதும் வாழ்வதற்காக இன்னமும் கூட அது உபயோகப்படுகிறது. மற்ற பால் பேக்கெட் எல்லாம் நீங்க ஒரு நாள் வைக்கலாம், 2 நாள் வைக்கலாம். வாங்கும் போதே அதுல எப்போ யூஸ் பிஃபோர் பார்த்துட்டு தான் நாம வாங்குறோம். அது யூஸ் பிஃபோர்ங்கிறது போட்டிருந்தாலும் நம்ம கொண்டு போய் வைக்கச்சேவே பட்டுப்பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சு விடுறது. யூஸ் பிஃபோர் நாளன்னைக்கு தானே அப்படின்னா அதுக்கு கவருக்கு தான் நாளன்னைக்கு, எனக்கு இன்னைக்கே ஆயிடுத்துங்கிறது பால் உள்ள கவர் நாளனி வரைக்கும் இருக்கும், நான் இன்னைக்கே போயிட்டேங்கிறது. ஆனா இந்த கீதைங்கிற பாலை பாருங்க, என்றென்றைக்கும் அது நன்றாக இருந்து கொண்டு கெட்டு போகாத பால், நம்மையும் கெட்டடிக்காத பால் அப்படின்னு தான் அந்த கீதையை நாம கொண்டாட வேண்டும். அந்த கீதையை நமக்கென்று பகவான் ரொம்ப ஆச்சரியமாக கொடுத்திருக்கிறார். அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை 3 நிமிஷத்துல சுருக்கமாக இந்த இடத்துல விண்ணப்பிக்க கடமைப்பட்டுள்ளேன். ரொம்ப அழகா காஞ்சி பிரதிவாத பயங்கரம் சுவாமி ஒன்னே ஒண்ணுதான் சுவாமி இங்க வந்து பேசுறதுக்கு என்ன தகுதின்னு விட்டால் அது ரொம்ப அழகா அறிமுகப்படுத்தும் போதே சொன்னார். அவருடைய தௌஹித்திர சந்ததியில வந்திருக்கார், தௌஹித்திரனுடைய பிள்ளை. அது ஒண்ணுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம். 1207 புஸ்தகங்களை அவர் போட்டிருக்கார். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியர்கள் சொல்லும்போது சொல்லுவா, பரமபதம் வைகுண்டம் போறதுக்கு அவர் எழுதிய புத்தகங்களை அடுக்கி வச்சாலே அதுலயே ஏறி போடலாம், அதனால பெருசா ஒண்ணு வேற எந்த சாதனமும் அவசியமே இல்லைங்கிற அளவுக்கு கிரந்தங்களை போட்டிருக்கார். இங்க பேசணுமேங்கிறதுக்காக எப்பவும் யாராவது பேச கூப்பிட்டா முதல்ல அவர் புஸ்தகங்களை புரட்டுறது தான் வழக்கம். அதுல அழகா கீதோபன்யாசம் அப்படின்னு போட்டு அவர் எங்கேயோ பண்ணியிருக்கார். அது அப்படியே அழகா ஒரு லேখனமாகவும் கொடுத்து அதுல இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். இப்போ யுத்தத்துல எனக்கு உற்சாகம் இல்லைன்னு சொன்னவன் அவனை உற்சாகப்படுத்துவதுதான் நோக்கம்னு சொன்னால் பகவான் ரொம்ப வேடிக்கையா சில காரியங்கள் பண்ணுவார். ரொம்ப வேண்டப்பட்டவாளையே எதிரம்பு கோக்க வைப்பார். அக்ரூரன் அத்தனை வேண்டப்பட்டவர், அக்ரூர் ஆழ்வான்னுட்டு அவர் பெருமானோட சண்டை போட்ட சரித்திரம் பிரசித்தம். அதுக்கு மேலே ஜாம்பவான் முதல்ல இருந்தே பக்தர், திரிவிக்ரம அவதார காலத்துல இருந்தே பக்தர், கண்ணனோட சண்டை போட்டு மாமனார் ஆயிட்டார். சாதாரணமா மாமனாரா வந்த அப்புறம் தான் சண்டை வரும், அவர் சண்டை போட்டு அதுக்கப்புறம் மாமனார் ஆனார். அது ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் நடந்தது. அந்த மாதிரி வேடிக்கையா பண்ணுவார். ஏன் இப்படி பண்ற, நல்லவாளை கெட்டவாளாக்கி இவருக்கு என்ன கிடைக்க போறதுனால் என்னுடைய குணத்தை நான் எப்படி வெளியிடுறதுன்னு கேட்கிறார் பெருமாள். பேர்பட்ட ஆள் பாருங்க, இவாளெல்லாம் இந்த மாதிரி பண்ண வச்சாதான் என்னுடைய குணம் வெளியில தெரியும், அதுக்காக பண்றேன்னுட்டார். இப்ப கைகேயி ராமனா பரதனா, கைகேயின் இடத்துல வந்து யாராவது உன் பிள்ளைய அங்க பார்த்தேன்னா அவளுக்கு பரதன் ஞாபகத்துக்கு வரவே மாட்டான். ஓ ராமனை பார்த்தீர்களான்னு தான் கேட்பா. அப்படிப்பட்டவ ஒரு கணத்துல மாறி போட்டாள் இல்லையோ, அப்ப மாறி போனவள் அங்கே அவன் மனசு ஏன் மாறித்து, இப்ப இவன் ஏன் மாறாமல் நின்றான், யுத்தம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் ஏன் நின்றான்னா இதெல்லாம் கைகேயினுடைய குற்றமோ அர்ஜுனனுடைய குற்றமோ அன்று. அவளை கொண்டு ராமாயணத்தை கொண்டு வரணும், இவனை கொண்டு கீதையை உபதேசித்து ஆக வேண்டும், அவ்வளவுதான் பெருமானுடைய நோக்கம். யாராவது ஒருத்தர் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம், பார்த்தனை பிரபன்னனாக கொண்டு, தனக்கும் அத்தனை சிறந்தவன் தேவ மாதுவே எதிரில் வந்து நின்றாலும் நீ எனக்கு தாய்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் ஜிதேந்திரியன். ராமானுஜர் ரொம்ப அழகா அவனை பத்தி கொண்டாடும் போது ஜிதேந்திரியர்களுக்குள்ளே இவனை போல ஒருத்தர் உண்டா, இவன் தான் வந்து அவர்களுக்குள்ளே அக்ரகண்யன்னு சொல்லத்தக்கவன் எல்லாம் கொண்டாடுறார். கடைசியில் அவனே கீதையை மறந்துட்டான். நீ என்னமோ ஒன்னு சொன்னியே எனக்கு சொல்லேன்னு கேட்கறானா. எப்படி இருக்கு பாருங்க, நீ என்னமோ எனக்கு உபதேசம் பண்ணிட்டே இருந்த, பேசிட்டே இருந்த, அப்ப புரிஞ்ச மாதிரி இருந்தது, இப்ப புரியல, சொல்லேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே வேண்டியது இல்லைன்னு கூறத்தாழ்வான் அழகா சமாதானம் சொல்றார். ஏன் திரும்ப சொல்லலே அப்படின்னு கேட்டார். திரௌபதியினுடைய குழல் முடிக்கைக்காக ஒன்றே உபதேசித்ததுன்னர். இந்த மாதிரி அர்த்தம் வேற யாரும் சொல்லியிருக்க மாட்டா. என்ன அழகாவா எவ்வளவு தூரத்துக்கு ஆராய்ச்சி பார்த்திருக்கா பாருங்க. பகவானுக்கு யார் விரோதிகள்னா துரியோதனாதியர்கள் விரோதிகள் அல்லர்கள், பாண்டவர்கள் தான் விரோதிகள்ங்கிறார். இது ரொம்ப புதுசான செய்தியா இருக்கலாம். கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க போய் பணையம் வச்சுட்டான் இந்த பெண்ணை வந்து சபை நடுவுல வந்து சூதாடும் போது திரௌபதியை கொண்டு வந்து பணையம் வச்சுட்டான் இந்த 5 பேரும். அப்ப கண்ணனுக்கு கோபம் இவர்கள் பேர்ல தானா, கொல்லணும்னா யாரை கொல்லணும்னா இந்த பாண்டவர்கள் 5 பேரை தான் கொல்லணும். பிளரோகாச்சாரியர் சாதிக்கிறார், பகவானை தவிர வேற யாரும் ரக்ஷகர் இல்லைங்கிறார். ஒரு அம்மா எழுந்துக்கிட்டா, எங்க ஆத்துக்காரர் ரக்ஷகர் ஆமாட்டாரா அப்படின்னு கேட்டா. ஒருத்தர்ல 5 பேர் இருந்தா திரௌபதிக்கு ரட்சகர்கள் ஆனார்களான்னு கேட்டார். அவர் 5 பேர் இருந்தே ஆகல. இங்க ஒருத்தர் பாவம் ஒரு ஒலிப்பிச்சானா இருக்கார், அவர் என்னத்த பண்ண போறாரு, காப்பாத்த போறாரு. நம்ம காப்பாத்துறவன் பகவான் ஒருத்தர் தான். அப்ப பகவானுக்கு கோபம் எல்லாம் பாண்டவர்கள் இடத்துலதான். ஏன் கொல்லலன்னு கேள்வி, அழகா சமாதானம் சொல்றாரு பாருங்க. திரௌபதியினுடைய மங்கள சூத்திரத்தை காப்பாத்தணும்னு விட்டாருங்கிறார். அவர்கள் அழிச்சுட்டா நஷ்டம் இவளுக்கு தானே, சகோதரிக்கு நஷ்டமாச்சேன்னு விட்டுட்டார். அப்ப திரும்ப ஏன் கீதை உபதேசிக்கலன்னா, பாரதியார் பாஞ்சாலி சபதத்துல பாடுவார், பாவி துச்சாதனன் செந்நீர் எடுத்து என் தலையிலே பூசிப்பேன்லாம் பாட்டுல பாடியிருக்க. ரொம்ப அழகா அது படிக்கும் போதே நமக்கு அங்க நடந்த சம்பவத்தை கண்ணில் காட்டுறா போல மகாகவி பாடியிருப்பார்.
அப்ப சொல்றாராம், அவள் தலைவிரி கோலமா இருக்கிறத பார்த்தா ஒரு சகோதரனால் அதை பொறுத்துக்க முடியுமா? நன்னா இருக்கிற தங்கை அதுவும் சகோதரி இந்த மாதிரி இருக்காளேன்னு அவருக்கு ஒரே கவலை, ஏக்கம், ஒரே வருத்தப்பட்டு இருந்தார். அவ கடைசியில துரியோதனாதியர்களுடைய வதம் முடிஞ்ச உடனே அப்படி குழல முடிஞ்சா பாருங்க, அப்பவே தன் காரியம் முடிஞ்சு கொடுத்துன்னு பெருமாள் முடிவு பண்ணிட்டார். வந்து கீதையை சொல்லுனா வேலை முடிஞ்சு, அவ குழல் முடிஞ்சாச்சு, இனிமே உனக்கு கீதை தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்னன்னு விட்டார் பெருமாள். அப்ப கீதையை உபதேசித்தது நம் பொருட்டு, பின்னானார் பொருட்டு தான் பகவான் முக்கியமாக உபதேசித்திருக்கிறார். அதுல அவர் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவர் சுவாமி முன்னே சொன்னா போலே நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவன பவிஷ்யாமஹ சர்வே வயமதः பரம். நான் முன்பில்லை என்பதில்லை, இவர்கள் முன்பில்லை என்பதில்லை, நீ முன்பில்லை என்பதில்லை, நான் பின்பில்லை என்பதில்லை, இவர்கள் பின்பில்லை என்பதில்லை, நீ பின்னே இருக்க போவதில்லை என்பதில்லை அப்படின்னு அந்த ஜீவபர பேதத்தையும் ஜீவர்களுக்குள்ளே பரஸ்பர பேதத்தையும் பிரகிருதி ஆத்ம விவேகத்தை அதுக்கு மேல உண்டு பண்றார். முதல்ல ஜீவபர பேதத்தை, அதற்கு அடுத்தது ஜீவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பர பேதத்தை, அதுக்கு மேல பிரகிருதி ஆத்ம விவேகத்தை. எப்படி தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ரண முக்கியதி. இந்த உடலிலே ஏற்படுகிற மாறுபாட்டினாலே எப்படி ஒருத்தன் எந்த கலக்கத்தையும் அடைவதில்லையோ அப்படித்தான் தீரனாக இருக்கக்கூடியவன் இந்த ஆத்மா எடுத்துக்கொள்ளக்கூடிய பரிகிரகிக்கக்கூடிய இந்த வேறுபட்ட சரீரங்களை பத்தி அவன் பெரிதாக அதனாலே கலங்குவதில்லை அப்படின்னுட்டு இந்த பிரகிருதி ஆத்ம விவேகத்தை பண்ணி தேகாத்மாபிமானிகளாக இருத்தல் கூடாதுங்கிறத சொல்லிட்டு, அதற்கு மேலே ஆத்மா நித்தியமானது, தேகம் அனித்தியமானதுங்கிறத சொல்றார். அதற்கு மேலே விசிஷ்டாத்வைத்தம்னா என்ன அப்படின்னா, சேத்தனாச்சேத்தன சரீரியாக சர்வஜன ஹிருதிஸ்தனாய் நின்று கொண்டு சகல பிரவருத்தி நிவர்த்திகளையும் பண்ணுவிக்கையாகிற நியந்திருத்துவம் அது பகவானிடத்திலே இருக்கிறது என்று அதனையும் கீதையிலே கண்ணன் அறிவிக்கிறான். அதற்கு மேலே பக்திமான்களுக்கு நிமித்தமான சௌலபியம் தஸ்யாகம் சுலப பார்த்தா அப்படின்ட்டு அவர்களுக்கு சுலப பார்த்த என்ன அவர்களிடத்துல எத்தனை தூரத்துக்கு தான் சுலபனாக இருக்கிறான். நம்மாழ்வார் ரொம்ப அழகா பாடுவார், ஈசன் வானவர்க்கு 2 நிமிஷம் க்ஷமிச்சுக்கணும், ஈசன் வானவர்க்கு என்பன் என்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு அப்படிங்கிறார். ஆழ்வாரிடத்துல வந்து பகவான் அறப்பெரியவன் நானும் அது ஒரு பெரிய விஷயமான்னு கேட்டாராம். அவன் அவ்வளவு பெரியவன் பெரிய விஷயமா, ஒரு பக்திமான் இப்படி சொல்லலாமா, ஒரு ஆழ்வார் இப்படி சொல்லலாமான்னு அவர் சொல்றார். அவன் அறப்பெரியவன் என்பது பெரிய விஷயம் அன்று, அத்தனை பெரியவன் எளியவனான என்னிடத்திலே அன்போடு இருக்கிறானே அது பெரிய விஷயம்னார். அத்தனை பெரியவன் நான் என்ன ஒரு எலி எலும்பன், என்கிட்ட எவ்வளவு அன்போட இருக்கான், இதுதான் அவனுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு கொண்டாடுறார். அந்த சௌலபியத்தை சொல்றார். அதற்கு மேலே அவதார பிரயுக்தமான சௌலபியம் பரித்ராணாய இத்தியாதியாலே அவதார பிரயுக்தமான சௌலபியம் சொல்லப்படுகிறது. ஆஸ்ரயணீயத்வே சர்வ சாமியம் சமதான்னு சொல்லுவார்கள், சமோகம் சர்வபூதேஷு இத்தியாதிகளாலே தான் அத்தனை பேருக்கும் தேவானாம் தானவானாம் ச சாமானியம் அதிதெய்வத்தம் அப்படின்னுட்டு பொது நின்ன பொன்னங்கள். ஸ்ரீரங்கத்துல பெருமாளுடைய திருவடிகளுக்கே அதுதான் பேரு, ஷடாரின்னு சொல்றோமே, பொது நின்ற பொன்னங்கள்னுட்டு பேரு. அதற்கு மேல அகங்கார தோஷம், அது அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யத்தை இத்தியாதிகளால காட்டுறான். இந்திரியாணி பிரமஹதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா என்று இந்திரிய பிராபல்யத்தை சொல்றார். மனோ நிகிரக வழி அதுக்கு மேல உபதேசிக்கிறார். இந்திரியங்களை அடக்கி தன்னுடைய வசத்திலே கொண்டவனுக்குத்தான் அறிவு நிலை நிற்கும்ங்கிறத ஸ்பஷ்டமாக காட்டுகிறார். 4 விதமான சதுர்விதா பஜந்தேமாம் அந்த விஷயங்களை அந்த சுக்ருதிகளுடைய வாசி அதை பத்தி பேசுறார். தேவாசுர விபாகத்தை பண்றார். விபூதி யோகத்தை சொல்றார். திவ்யம் ததாமிதே சக்ஷுஹூனுட்டு விஸ்வரூபத்தை காட்டுறார். மன்மனாபவ மத்யாஜி மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு இத்தியாதியாலே சாங்க பக்தியை காட்டுறார். மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி தேனுட்டு அங்க பிரபத்தி. அதற்கு மேலே ஸ்வதந்திர பிரபத்தி மாமேகம் சரணம் ரஜ. திருப்பதி வெங்கடாச்சலபதியை பார்த்தா தெரிஞ்சுடலாம், மாமேகம் சரணம் ரஜ இவ்வளவுதான். சர்மஸ்லோகார்த்தத்தை அபிநயித்து காட்டுவான் ஒருத்தன்கிறார். சர்மஸ்லோகார்த்தத்தை சொன்னாலாம் புரியாது, பார்த்தா தான் புரிஞ்சுப்பேன்னாராம் ஒருத்தர். இங்க வான்னு மலை கூப்பிட்டாராம், மாமேகம் சரணம் ரஜ. தன்னிடத்துல வர சொல்லிட்டு தன்னுடைய திருவடிகளையே காட்டுமவனாக நிற்கிறான். இந்த அர்த்தங்களைத்தான் ஆள வந்தார் கீதார்த்த சங்கிரகத்திலே அவர் காட்டி கொடுக்கிறார். முதல் ஸ்லோகத்திலே சொல்றார், ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தி ஏக கோச்சரஹ நாராயண பரம்பிரம்ம கீதாசாஸ்திரே சமீரிதா. ஸ்ரீமன் நாராயணனே கீதாசாஸ்திர விஷய பூதன் அப்படின்னுட்டும் அவன் பக்தி மாத்திர லப்யன், பக்தியினாலே வசப்பண்ணாகம் வேதைஹி ந தபசா ந தானேன ந சைஜ்யயா இத்தியாதிகளாலே அவன் பக்தியாஸ்துவனன்யா சக்கியஹான்னு அவனே சொல்லி இருக்கிறதுனாலே கீதையினுடைய பிரமேயம் என்னன்னா அவன் பக்தி மாத்திர லப்யன் அப்படிங்கிறதையும், அதுக்கு மேல ஆளவந்தார் பண்ணியிருக்கிற பேருபகாரம் ஷட்கத்ரயாத்மகமான ஓரொரு ஷட்கத்திற்கும் இன்னது பிரமேயம்னு காட்டுறார். அதற்குள்ள ஓரொரு அத்தியாயத்திற்கும் இன்னது பிரமேயம்ங்கிறத சம்க்ஷேபமாக சொல்லி அருளி கர்மஜான பக்தி யோகங்களுடைய ஸ்வரூபத்தை கடைசியில வரிசையாக சொல்லிவிட்டு இவை 3ம் ஒன்றை ஒன்றும் பிரிந்திராதுங்கிறதையும் கடைசியிலே அவர் அதையும் நிர்ணயித்து முடிவாக சரமஸ்லோக நிஷ்கிருஷ்டார்த்தத்தை நிஜ கர்மாதி பக்தியந்தம் குறியாத்து பிரீத்தியைவ காரிதா உபாயதாம் பரித்யஜ்ய
ஞஸ்யேத்தேவேது தாமபீஹி அப்படின்னுட்டு கடைசியில் அந்த அர்த்தங்களை சொல்லி ஆளவந்தார் தலை கட்டி இருக்கிறார். வேண்டவே வேண்டாம் சொல்லி அந்த அளவுக்கு துக்கத்தை வெளிப்படுத்தும் போது என்ன ஒரு வார்த்தைகள் எல்லாம் உண்டு, அதெல்லாம் பிராஜ்யமத விருத்தமா இருக்கக்கூடியதுதான். ஆச்சாரியர் அர்த்தம் சொல்றார், பிரஜாவாதாம்ச பாஷசே அப்படின்னா என்ன,